இந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஈத்தர் காம்பவுண்டுக்கு நம்ம ஐயூபேக் நேம் வந்து எப்படி கொடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணோம், இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக எழுதிடுவோம். ஓகேவா? இங்கே வந்து C2H5 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ C2H5னா அங்கே 2 கார்பன் அட்டம் வந்து இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், CH3 CH2 O வந்து இருக்குது, அப்புறம் நமக்கு வந்து ஒரு CH2 வந்து இருக்குது, இங்கே CH, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CH3 வந்து நமக்கு வந்து இருக்குது, இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CH வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் மாலிகுல். ஓகே, நமக்கு என்ன பண்ணால் ஈத்தர் வந்து நமக்கு எப்பவுமே நமக்கு வந்து சப்ஸ்டியூண்ட் தான், நமக்கு வந்து மெயின் செயின் வந்து கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் செயினில் ஆக்சிஜன் வந்து வரக்கூடாது. மெயின் செயினில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் அட்டம் தான் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட் டு ஈச் அதர் வந்து நமக்கு வந்து இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த ஆக்சிஜன் வந்து நம்ம என்ன ரெண்டு இந்த மெயின் செயின் வந்து நமக்கு வந்து பிரேக் பண்ணுது. அப்போ ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் இருக்கிறத வந்து மெயின் செயின் எடுக்கணும், இல்லை வந்து இந்த பக்கம் இருக்கிறத வந்து மெயின் செயின் எடுக்கணும். எந்த பக்கம் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து அதிகமாக இருக்குதோ அதான் வந்து மெயின் செயினாக கன்சிடர் பண்ணுவோம். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து நமக்கு என்ன இருக்குது, 2 கார்பன் தான் இருக்குது. ரைட் சைடில் 3 கார்பன் வந்து இருக்குது. அப்போ 3 கார்பன் தான் நமக்கு வந்து மெயின் செயினை வந்து நம்ம எடுப்போம். அப்போ இங்கே மெயின் செயின் இது, இந்த 3 கார்பன் தான் நமக்கு வந்து மெயின் செயின். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் நம்பரிங் வந்து கொடுக்கணும். அப்போ நம்பரிங் நமக்கு எப்பவுமே என்ன பண்ணலாம், லெஃப்ட் டு ரைட்டும் கொடுக்கலாம், ரைட் டு லெஃப்ட்டும் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நம்பரிங் வந்து இங்கே கொடுக்குறேன், 1 2 3 வந்து கொடுக்குறேன். அப்போ சப்ஸ்டியூண்ட் இங்கே என்னெல்லாம் சப்ஸ்டியூண்ட், இந்த ஈத்தாக்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூண்ட், மெத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூண்ட். அப்போ சப்ஸ்டியூண்ட் நம்பர்லாம் ஆட் பண்ணி பாருங்க, 1 + 2 which is equal நமக்கு என்னன்னா 3 வந்து வருது. இப்போ ஆப்போசிட்ல வந்து நம்பரிங் கொடுப்போம். இங்க வந்து இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன் கொடுப்போம். இப்போ நம்ம சப்ஸ்டியூண்ட் நம்பர் ஆட் பண்ணி பார்ப்போம். 2 + 3 which is equal to 5 வந்து வருது. அப்போ எது லோயஸ்ட் நம்பர் வந்து வருது, மேலே இருக்கிறது நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து வருது. இஸ் கரெக்ட். அப்போ மேலே இருக்கிற மெத்தட் தான் கரெக்ட், கீழே இருக்கிற மெத்தட் நமக்கு வந்து கரெக்டே கிடையாது, தப்பு. இப்போ நம்ம வந்து நம்பரிங்கும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணா, ஐயூபேக் நேம் எழுத ஆரம்பிக்கணும். ஐயூபேக் நேம் எழுத ஆரம்பிக்கும் போது முதல்ல சப்ஸ்டியூண்ட் தான் நம்ம முதல்ல எழுதணும் இல்லையா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூண்ட் இருக்குது. அந்த சப்ஸ்டியூண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஈத்தாக்சி. ஓகே, ஈத்தாக்சி. செகண்ட் பொசிஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீத்தேல் வந்து இருக்கும், METHY. செகண்ட் பொசிஷன் இருக்குது, மீத்தேல் வந்து இருக்குது. மெயின் செயினில் எத்தனை கார்பன் அட்டம் இருக்குது, 3 கார்பன் அட்டம் வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ப்ரோப்பேன் வந்து நமக்கு வந்து வரும். ஸோ திஸ் இஸ் த ஐயூபேக் நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்.